என் அன்பு பிள்ளையே, யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். என்னை நினைத்து கொண்டு ஒருவேளை நீ செய்யும் பொழுது உன் மனம் தூய்மை பெறுகிறது. அதனால் நீ செய்யும் காரியம் எல்லாம் வெற்றியடையும். என் நினைவோடு ஒரு காரியத்தை தொடங்கி அதை சரியாக பண்ண வேண்டும் என்று முழு முயற்சியோடு கவனத்தோடு நீ ஈடுபடும்போது எல்லையில்லா உயரத்தை அடைகிறாய். என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் நின்று உன்னை காப்பேன். கவலைப்படாதே. இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காணப்போகிறாய். உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்கவே நான் ஆவலாக உள்ளேன். உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். உன் துயரத்தை போக்குவது என் கடமை. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ உன் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. எல்லா அனுபவங்களையும் கற்று நீ பெரிய குறிக்கோள்களை மிக எளிதில் அடைவாய். சில நாட்களாக எதையோ சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது. சில நாட்களாக என்னை கூட சரியாக நீ வணங்கவில்லை. எதையோ சிந்திப்பதற்கு வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகிறாய். இறுதியில் தளர்ந்து போகிறாய். ஒன்றை புரிந்து கொள், என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கவலைப்படாதே. என்னை எந்நாளிலும் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை காண்பாய். கூடிய விரைவில் நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது. உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக உன் முன்பு வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி உன் வேலையை தொடங்கு. மாற்றத்தை நீ காண்பாய். மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே. எப்போது போல் உற்சாகமாக உன் கடமையை செய்து கொண்டு வா. எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே. மனதில் ஏதாவது சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே. இயல்பாக இரு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று விட்டுவிடு. வேலும் மயிலும் உன்னுடன் துணையாக இருக்கும் எப்போதும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.